கதம்ப சட்னிக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. சவுந்த உடனே நல்லா 10 பல்லு பூண்டு போடுங்க. அதுவும் நல்லா சவுக்கட்டும். வேர்க்கடலை நான் வறுத்த வேர்க்கடலை போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை கூட போடலாம். 2 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா போடுங்க. எல்லாம் நல்லா சவுந்த உடனே வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சு போடுங்க. வதங்கட்டும். 2 தக்காளி போடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புளி கொஞ்சம் போடுங்க. கொத்தமல்லியை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுங்க. கொஞ்சோண்டு இருந்த புதினா போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம். உங்களுக்கு எவ்வளோ கீரை இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் கொஞ்சம் போட்டு, உப்பு கொஞ்சம் போட்டு நைஸாக குறைன்னு அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க. தக்காளியோட தோல் வெளியில் வந்தாச்சுன்னா ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் வதங்கினது. அரைச்சிட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தாளித்து கொட்டினீங்கன்னா இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இதில் வேர்க்கடலை எல்லாமே இருக்கிறதுனால ஹை ப்ரோட்டீனு, நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. கீரைகள்லாம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் என்ஜாய்